யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளரான 54 வயதுடைய தயாளினி திலீபன் என்பவர் கடத்திச் செல்லப்பட்டு அவரது மருமகனாலேயே படுகொலை செய்யப்பட்டதுடன் மகளும் உடனிருந்த சம்பவம் யாழில் பெரும் சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய நிலையில் அவரின் பூத உடல் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டது. இன்றைய தினம் அவரது இல்லத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று கைதடியில் அமைந்துள்ள சித்த மருத்துவத்துறை வளாகத்திற்கும் அவரின் பூத உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ஆயிரக்கணக்கான பல்கலை சமூகத்தினரின் கண்ணீருக்கு மத்தியில் குறித்த விரிவுரையாளரின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று பூதவுடல் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதேவேளை கோம்பையன் மணல் மயானத்திற்கு கொலை சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். குறித்த விரிவுரையாளரின் மரணம் யாழில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட விடயத்தில் தனது தாயை காப்பாற்றுவதற்கு இவரின் மகன் தீவிர முயற்சியை மேற்கொண்டதன் அடிப்படையிலேயே இறுதியாக சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதற்காக நாம் வாழ்கிறோம் இந்த பூமியில் என்பதை நினைத்து கவலை கொள்கிறேன். போலீஸ் நிலையம் சென்று தயாளினி மிஸ்ஸின் மகனுடன் பேசியிருந்தேன். விசாரணையை துரிதப்படுத்துமாறு கோரும்படி அமைச்சரிடமும் கபிலன் சாரிடமும் போலீசாரிடமும் துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கதைத்திருந்தேன். தயாளினி மிஸ் எங்கேயும் இருப்பா என்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். ஆனால் இப்படி நடந்திருக்கும் என்று யாருமே நினைக்கவில்லை. ஆழ்ந்த அனுதாபங்கள். மிஸ்ஸை இந்த நிலைமையில் பார்த்தவுடன் இவ்வளவுதானா வாழ்க்கை என்று எண்ண தோன்றுகிறது. மனிதம் எங்கே என்பது தெரியவில்லை என மாநகர சபை உறுப்பினரான சண்முகநாதன் பிரதீபன் அவர்கள் முகநூல் பக்கத்தில் 11 பகிர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த விரிவுரையாளரான 54 வயதுடைய தயாளினி திலீபன் என்பவர் ஒரு சிறந்த துடிதுடிப்பான கல்வி சமூகத்திற்கு கிடைத்த வீரப்பெண் என்பதுடன் இவருக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவமானது கல்வி சமூகத்தை பெரிதும் பாதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.